எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு 100 கிராம் பருப்பு போட்டிருக்கேன், துவரம் பருப்பு. 2 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். சிறுக்கீரை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து சிறுக்கீரை. ஓகேவா? பாருங்கள். 5 பல்லு பூண்டு, பெரிய பூண்டு, சாம்பார் வெங்காயம், ஒரு 6-7 பச்சை மிளகாய். ஓகேவா? இது தக்காளி வந்து ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 4 தக்காளி. பெருங்காயம், எல்ஜி பெருங்காயம், சுவைக்கு மணத்துக்கு டேஸ்ட்டுக்கு எல்ஜி பெருங்காயம். ஓகேவா? நாங்கள் வீட்டில் இருக்கிற மிக்சடு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது வந்து நாங்கள் ஹோம்மேடு தான். இது கூட எல்லாம் போட்டாச்சு. பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், மிக்சடு மிளகா பொடி தூள், குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் பொடி, எல்லாம் பெருங்காயம் போட்டிருக்கோம். இது வந்து கேஸ் கட் போட்டு 3 விசில். கோவக்காய் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். 4 பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். சோம்பு போட்டுக்கிறேன். இதில் கருவேப்பிலை, ஒரு 50 கிராம் எண்ணெய். நீங்கள் ஒரு குக்கர் தானே? நீங்கள் செஃப் இல்லை, நீங்கள் குக்கர். இது எண்ணெய் காஞ்சோன்னே இடித்து வச்சுருக்க பூண்டு, சோம்பு, கறி லீஃபு ரவுண்டாக ரிங் மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே மழை சாரல் மாதிரி நல்லா சிரிங்க, நல்லா சிரிங்க. தாளிக்கிறது காட்டுறேன். பாய். இது கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே நல்லா கொஞ்சம் ஆஃப் பாயில் ஆகிட்டோடனே கொஞ்சம் சால்ட், மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகா பொடி. இது கொஞ்சம் நல்லா ரெட்டிஷாக ஃப்ரை ஆனோன்னு சிம் வச்சுருக்கேன். ஃபுல்லாக ரெடி ஆன பிறகு காட்டுறேன். நாங்கள் ரைஸ் குக்கரில் தான் ரைஸ் வைப்போம். குக்கருக்கு பதிலாக பச்சரிசி தான். இது அரிசி பச்சரிசி. இது வந்து எனக்கு கையளவு தான் மெஷர். சூப்பரான ரைஸ் ரெடி ஆகிடும். சுவையான கோவக்காய் ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடும். இந்த பச்சை மிளகா பார்த்தீங்களா? இதுக்கு ரொம்ப அழகாக குட்டியாக வச்சுருங்களா? இது உங்கள் தோட்டத்தில் வளர்ந்ததா? இல்லை, பக்கத்து தோட்டத்தில். இன்னும் கொஞ்சம் க்ரன்ச் ஒன்று கோவக்காய் காட்டின பிறகு உங்களுக்கு காட்டுறேன். கீரையில் இப்போ தண்ணி வடிச்சிட்டு கீரை நல்லா மசிட்டு தாளிக்கிறது உங்களுக்கு காட்டுறேன். ஜாடியிலேருந்து உப்பு, கீரையில் வடித்த தண்ணி. நீங்கள் அதுக்கு வடிக்காமே இருக்கலாமே. வடித்து தான் கடைய முடியும். இதை நல்லா மேஷ் பண்ண ஒன்றா கலந்து விட்டுருந்தோம். தலையை சுற்றி மூக்கு தொடுற மாதிரி இருக்குது திடீர்னு. ஓ, நீ அப்படி வரியா? கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா காயணும். இது எங்கள் வீட்டில் நாங்கள் ஹோம்மேடாக போட்ட வடகம். கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி வடகத்தை யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வைப்ரேஷன் உங்கள் வீட்டுக்குள்ளே நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும். கண்டிப்பாக அந்த வடகத்தை போட்டு ட்ரை பண்ணி கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். வாசனையும் நல்லா சூப்பராக இருக்கும். இதை அப்படியே எடுத்து சிறுக்கீரை, பருப்பு கடையல், வடகம் போட்டு தாளிச்சிருக்கேன். தாளிச்சிட்டு இது டக்குன்னு பண்ணணும், அந்த ஸ்மெல் போகாமல். கோவக்காய் ஃப்ரை ரெடி. சுகர் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். டெய்லி ஒரு க்ரீன் வெஜிடபிள்ஸ் உங்களை மாதிரி அழகாக இளமையாக பியூட்டியாக இருக்கலாம். ரைஸ் ரெடி ஆகிட்டோன்னா வாமன் வரும். இங்கே ஆஃப் பண்ணிவிட்டு பிரியாணி கூட செய்யலாம். சூப்பராக இருக்கும்.